வணக்கம், நான் உங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு லெசன் 31 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்பில் பார்ட் 5 இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்ற தலைப்பில் தான். இந்த தலைப்பு சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டலாக லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம என்னென்ன சாப்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை டோட்டலாக 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. என்டையர் டெக்ஸ்ட் புக்குமே 11 சாப்டர்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த சாப்டரை ஃபர்தராக 11 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், செகண்ட் பார்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்ட் 3 சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அது சம்மந்தமான தலைப்பு தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சோஃபார் என்னென்ன பார்ட்ஸில், இந்த பார்ட்டில் என்னென்ன தலைப்பில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 18 வீடியோஸ் பார்த்துருக்கோம். கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல் அப்படின்ற சப்டிவிஷன்ஸில் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா டாபிக்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் டோட்டலாக 14 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிருந்து ஆரம்பித்து ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே பார்த்துருக்கோம். இதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு லிங்க்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிடுவாங்க, டாபிக்ஸ் எல்லாமே. அடுத்ததாக கிரிட்டிசிசம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் தி லாஸ்ட் பார்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இன்ட்ரோடக்ஷன், லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாமே முடிச்சிட்டோம். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ் அப்படின்றதான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். இந்த பயாஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விதமான வேறுபாடு, பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஃபெடரல் சிஸ்டம், இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நான் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாமே யூனிட்டரி பேசிஸில் இருக்கும். அந்த மாதிரியான வேறுபாடுகள் எங்கெங்கே இருக்குது, எதெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அப்போ இந்தியா அப்படின்றது ஃபெடரல் கண்ட்ரியா இல்லை யூனிட்டரி கண்ட்ரியா அப்படின்ற கேள்வி கேட்டால் நம்ம எந்த பக்கம் நிற்கணும் அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரல் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷஸ் அ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்முடைய கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபெடரேஷன் சம்மந்தமாக அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல 2 கவர்மெண்ட் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ற 2 கவர்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எக்ஸாக்டாக நான் இப்போ டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஷெட்யூல் 7 ஞாபகம் வந்திருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற கொடுத்து தனித்தனியாக அவங்க எல்லாருமே அவங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு மேலே லாஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு ஃபீச்சர். சூப்பர்மேசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு தான் எல்லாத்துலேயுமே தலை சிறந்தது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரொவிஷன். ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பில் ஒரு மாற்றத்தை பண்ணும்போது நம்ம ரிஜிட் மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஹாஃப் ஆஃப் தி ராட்டிஃபிகேஷன், ஹாஃப் ராட்டிஃபிகேஷன் பை டோட்டல் ஸ்டேட்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். அதெல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய இந்தியா ஃபெடரேஷன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃபீச்சர்ஸாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு பார்க்கும்போது நீதித்துறை நமக்கு தனி சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, அவங்க சுதந்திரமாக இயங்குறதுக்காக. அடுத்தது பைகேமரலிசம் பார்க்கும்போது 2 அவைகள், மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்திய நாடு ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய நாடு அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. 2 கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சூப்பர்மேசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பைகேமரலிசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியா அப்படின்ற ஒரு நாடு எங்கெங்கெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சர்ஸை கொண்டிருக்கு அரசியலமைப்பில் அப்படின்றத பார்க்க போகிறோம். However, the Indian Constitution also contains a large number of unitary or non-federal features அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூனிட்டரின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஃபெடரல் தன்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், நான்-ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் சொல்லலாம். அப்படி எங்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு பார்க்கும்போது, முதல்ல சொன்ன உடனே ஸ்ட்ராங் சென்டர்,
அதாவது இந்தியா இஸ் a ஃபெடரல் கண்ட்ரி தான். ஆனால் யாருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு அதிக பவர் இருக்கா இல்லை மாநில அரசுக்கு அதிகமான பவர் இருக்கா அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது சென்டருக்கு தான் அதிகமான பவர் இருக்குது அப்படின்றது தான் முடியும் ரிசல்ட். ஸோ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்றதே ஒரு யூனிட்டரி பயாஸ் தான். செகண்ட் வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் வச்சுருக்கோம். ஸோ சிங்கிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதும் யூனிட்டரி ஃபீச்சர் தான். அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எல்லாருமே இந்திய குடிமகன் தான். அந்தந்த மாநிலத்துக்குன்னு சொல்லி தனியாக எந்த விதமான நம்மளுடைய குடியுரிமை சட்டம் வந்து இயற்றப்படலை. இதே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரிக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மாநிலத்துக்கும் தனியாக ஒரு குடியுரிமை இருக்கும். ஸோ டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக அவங்க ஃபெடரல் கவர்மெண்ட் தான். ஏன்னா மாநில அரசுக்கு தனியாக அதிகாரம் இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஃபெடரல் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பெயரளவில் ஃபெடரலாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் யூனிட்டரி பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஸோ ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அடுத்ததாக ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம். ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும் முன்னாடி வீடியோவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, சிந்தசிஸ் ஆஃப் போத் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து யூனிட்டரி ஃபீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லை ஃபெடரலை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டால் ஃபெடரலை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதுவே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல அவங்க எப்படி வேணாலுமே ஒரு ஆர்டினரி லாஸ் மூலியமாகவே சட்டத்தை இயற்ற முடியும். மாநிலங்களுடைய சப்போர்ட் இல்லாமலே அவங்களால ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அப்போ அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல யூனிட்டரி கவர்மெண்ட் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன். அடுத்தது இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி. முன்னாடி நம்ம பார்த்தது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரியில் சில அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிடுறது. அப்படி தலையிடும் போது அதுக்கான அதிகாரங்கள் வந்து நம்ம முழுமையாக சுதந்திரம் அப்படின்றது கொடுக்க முடியாது. ஸோ இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து யூனிட்டரி ஃபீச்சராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை தி சென்டர். ஒரு மாநிலத்துடைய ஆளுநரை நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அதுவுமே ஒரு யூனிட்டரி ஃபீச்சர் தான். ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்றது. அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஒரு அவசர கால பிரகடனம் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போது மாநில அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளுமே பறிபோயிடும். அப்போ இந்தியா வந்து எந்த விதமான சட்டமும் இயற்றாமலேயே மத்திய அரசாங்கம் மூலமாக ஃபுல்லாகவே ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துலலாம் நம்மளோட இந்தியா யூனிட்டரி கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, மத்திய அரசாங்கத்துக்குரிய நாடாக எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் சென்டர், சிங்கிள் கான்ஸ்டியூஷன், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, appointment of state governor by the center, all India services, emergency provision. இப்போ இந்த பார்ட்லேருந்து கேள்வி கேட்கணுன்னா கீழே ஒரு 4 to 5 இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுத்துட்டு இதில் இருக்கிறதுல எதெல்லாம் யூனிட்டரி ஃபீச்சராக இருக்குது, எதெல்லாம் ஃபெடரல் ஃபீச்சர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ரெண்டுமே, எங்கெல்லாம் நம்ம யூனிட்டரியாக இருக்கோம் எங்கெல்லாம் ஃபெடரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி இந்தியாவை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். Moreover, the term federation has nowhere been used in the constitution. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து எந்த இடத்துலையுமே இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி அப்படின்னு அந்த ஃபெடரல் அப்படின்ற வார்த்தையை எங்கேயுமே நம்ம பயன்படுத்தலை. நடைமுறையில் தான் நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எந்த இடத்துலையுமே ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 1, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றதான் ஆரம்பிக்கும். அதில் டோட்டலாக 4 ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாநிலங்களுடைய ஒற்றுமை கலவை அப்படின்றதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்தியாவை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொன்னதுக்கும் ஃபெடரேஷன் சொல்லாமல் யூனியன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இம்ப்ளைஸ் 2 things. முதல்ல இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் தி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பை தி ஸ்டேட்ஸ். எல்லா மாநிலங்களுமே வந்து முதல்ல தனித்தனி ராஜ்யமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வல்லபாய் பட்டேல் அப்படின்ற இரும்பு மனிதர் தான் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்த நபர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அவர் அது எல்லாருக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவோட மர்ஜ் பண்ணும்போது யாருமே அவங்களோட அக்ரிமெண்ட் மூலயமா இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் இம்ப்ளைஸ் 2 things.
1. Indian Federation is not the result of an agreement by the states. அந்த மாநிலத்தோடைய ரெஸ்பெக்டிவ் ராஜாஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இந்தியா கூட அங்கே சேர்ந்துக்கிறோன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது மூலயமா ஃபெடரேஷன் அப்படின்றது அதோடைய ரிசல்ட் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினது. ரெண்டாவது, எந்த ஒரு மாநிலத்துக்கும் இந்திய நாட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை இல்லை. ஓகேங்களா, அவங்க முழுமையாக அதில் merge ஆயிட்டாங்க, இனிமேல் அதுலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நோ ஸ்டேட் ஹாஸ் தி ரைட் டு செக்யூட் ஃப்ரம் தி ஃபெடரேஷன். ஃபெடரேஷன்லேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கு எங்கேயுமே வாய்ப்பு தரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ செக்யூர்டாக இந்தியா அப்படின்றத ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தையில் கொண்டு வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒரே நாடு தான், தனித்தனியாக யாருக்கு எந்த அதிகாரம் கொடுக்க முடியாது அப்படின்றத தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்படி ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துட்டா எல்லாருமே பிரிய ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ இந்தியான்றது ஒரு நாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மோரோவர் த டேர்ம் ஃபெடரேஷன் ஹாஸ் நோவர் பீன் யூஸ்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். Article 1 on the other hand describes India as a union of state, which implies two things. ஒன்று Indian Federation is not the result of an agreement by the state, and the second one, no state has the right to secede from the federation. ஸோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில பர்சன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பை, இந்தியன் கான்ஸ்டியூஷனை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஃபெடரலா இல்லை யூனிட்டரி கவர்மெண்ட்டா அப்படின்றத எப்படி அவங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது, ஏன்னா குரூப் ஒன் எக்ஸாம் நடந்திருக்கும் போது ப்ரியாம்பிளில் ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்லியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நேம் கொடுத்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதுனால நிச்சயமாக இதுவே பார்த்திங்கன்னா 4 பேர் சொன்னதுனால இதுவும் நமக்கு ஃப்யூச்சர்ஸில் எங்கேயாவது மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி லெவலில் சொல்கிறேன், யூபிஎஸ்சிலையும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஹென்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹாஸ் பீன் வேரியஸ்லி டிஸ்கிரைப்ட் அஸ். முதல்ல கேசி வேர் அப்படின்ற பர்சன் எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஃபெட்ரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட். அதாவது பார்க்குறதுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட் மாதிரி தெரியுது, ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது அவங்க யூனிட்டரியாக தான் இருக்காங்க. இல்லைன்னா குவாசி ஃபெட்ரல், அதாவது குவாசி ஃபெட்ரல் என்ன அர்த்தம்னா ஃபெட்ரல் மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஃபெட்ரல் தான் ஆனால் கம்ப்ளீட்டாக ஃபெட்ரல் இல்லை அப்படின்றது தான் குவாசி ஃபெட்ரல். ஸோ கேசி வேர் அப்படின்றவர் இந்தியன் கான்ஸ்டியூஷனை 2 விதமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒன்று ஃபெட்ரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட், குவாசி ஃபெட்ரல் அப்படின்ற டேர்ம். அடுத்தது மோரிஸ் ஜான்ஸ் அப்படின்ற பர்சன் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்கெனிங் ஃபெட்ரலிசம், அதாவது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் அவங்களுடைய உரிமையை கேட்டு வாங்குற மாதிரி, பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஸோ பார்கெனிங் ஃபெட்ரலிசம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காரு. மூன்றாவது நபர் கிரான்வில்லி ஆஸ்டின் அப்படின்ற பர்சன் இந்தியன் கான்ஸ்டியூஷனை கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம், அதாவது ஃபெட்ரலிசம் தான் ஆனால் அந்த இடத்துல கோஆப்ரேட்டிவ் 2 பேருமே சேர்ந்து, இப்போ நமக்கு அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலங்களும் தனியாக அவங்களால செயல்பட முடியும், ஆனால் இந்தியா பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து தான் செயல்பட முடியும். ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் அப்படின்றத அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். 4வது நபர் ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்றவர் ஃபெட்ரேஷன் வித் அ சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அகைன் அதே கான்செப்ட் தான், ஃபெட்ரேஷன் அப்படின்னு இருக்குது, ஆனால் சென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய கான்செப்டை உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஃபெட்ரேஷன் அப்படின்ற சிஸ்டமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு டெண்டன்சி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ஐவர் ஜென்னிங்ஸோடைய டெஃபினேஷனாக இருக்குது. ஸோ இந்த 4 நபர்களும் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. மேபி இன் ஃபியூச்சர் நமக்கு இதை மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ சோஃபார் பார்த்த கண்டென்ட் எல்லாத்தையுமே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் ரீகலேட் பண்ணிக்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. 2 கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், சூப்பர்மேசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அண்ட் பை கேமரலிசம். இது எல்லாமே ஃபெடரல் சிஸ்டத்தை டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ். அடுத்ததாக இந்தியன் கவர்மெண்ட் யூனிட்டரி ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுது, அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ராங் சென்டர், single constitution, single citizenship, flexibility of constitution, integrated judiciary, appointment of state government by the center, all India services and emergency provisions. இது எல்லாமே இந்தியாவில் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா நான் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையுமே ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தலை. ஆர்டிக்கல் 1 கூட இந்தியாவை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்
அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலங்களுடைய ஒற்றுமை, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த 2 விஷயங்கள் செய்ய முடியாது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்றது மாநில அரசாங்கம் எல்லாருமே சேர்ந்து அவங்களுடைய அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி வரும்போது அதோடைய ரிசல்ட்டாக இந்தியன் ஃபெடரேஷன் உருவாகலை அப்படின்ற தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 2வது கான்செப்ட் என்னென்னா, எந்த ஒரு மாநிலமும் இந்தியன் கண்ட்ரிலேருந்து, இந்தியன் ஃபெடரேஷன்லேருந்து வெளியில் போக முடியாது. நோ ஸ்டேட் ஹஸ் தி ரைட் டு செக்யூட் ஃப்ரம் தி ஃபெடரேஷன் அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்டுமே இந்தியாவை யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணது மூலயமா கொண்டு வரப்பட்டது. அண்ட் கடைசியாக பார்த்தது 4 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், அவங்க நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். கேசி வேர், மோரிஸ் ஜான்ஸ், கிரான்வில்லி ஆஸ்டின் அண்ட் ஐவர் ஜென்னிங்ஸ். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணது. நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸில் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதில் நம்ம அடுத்த வீடியோ தொகுப்பில் இந்தியா அப்படின்ற நாடு பார்லிமெண்ட்ரி ஃபார்மை தான் அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றி.